ஒரு ஊர்ல ராஜா ராணின்னு 2 பேர் இருந்தாங்களாம். 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்தாங்களாம். ஆமா, என் பேர் தான் ராஜா. நான் ராணியை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என் பேர் தான் ராணி. நானும் ராஜாவை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ராணி, ஏன் சோகமா இருக்க? என்ன பார்க்காத சோகத்துல இருக்கியா? இல்ல ராஜா, எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. சரி ராணி, உங்க வீட்டுல பாக்குற மாப்பிளையே நீ கல்யாணம் முடிச்சுக்க வேண்டியதானே? அடிச்சு உன் மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சு விட்டுருவேன். சீரியஸா பேசும்போது சீரியஸா பேசு. என்ன விளையாண்டுகிட்டு இருக்க? ஐயோ ராணி, என் செல்லமே கோவப்படாத. நான் சும்மா தான் சொன்னேன். சீக்கிரமா உங்க வீட்டுல வந்து நானே உன்னை பொண்ணு கேட்டு கல்யாணம் முடிச்சுக்கிறேன். கவலைப்படாத. டேய், இப்படிதான் 10 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. உனைய மாதிரி ஒரு ஜவ்வு மிட்டாய் நான் பார்த்ததே இல்லடா. சீக்கிரமா வந்து எங்க வீட்டுல பொண்ணு கேட்டு என்னை கல்யாணம் முடிச்சுக்க. எங்க ராணி, உங்க அப்பா உன்னை கல்யாணம் முடிக்கணும்னா கல்யாண செலவு பூரா மாப்பிளையே ஏத்துக்கணும்னு சொல்றான். அது இல்லாம உனக்கு நகை போடணும்னு சொல்றான். அது இல்லாம மாப்பிள்ளை நல்ல வேலையில இருக்கணும்னு வேற உங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்கிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கல்யாணம் முடிக்கணும்னா கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் பொறுத்துக்க. சரி ராஜா, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நம்ம 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போயிடலாமா? ராணி, அப்படி மட்டும் பேசாத ராணி, அப்படி மட்டும் பேசாத. நம்ம காதல் புனிதமானது. அந்த புனிதத்தை கெடுக்கவே கூடாது ராணி, கெடுக்கவே கூடாது. நம்ம முறைப்படிதான் கல்யாணம் முடிச்சுக்கணும் ராணி, முறைப்படிதான் முடிச்சுக்கணும். பேச்செல்லாம் நல்லா தான் பேசுற, செயல்ல தான் உன்னையும் காணா. வெட்டி வாய் தான் பேசிக்கிட்டு இருக்க. சரி, என்னமோ பண்ணு, வா போலாம். அதே ஊர்ல சேனாதிபதினு ஒருத்தர் இருந்தானா. அவனும் ராணிய ஒரு தலையா காதலிச்சிட்டு இருந்தானா. நான் தான் சேனாதிபதி. ராணியை ரொம்ப நாளாவே ஒரு தலையா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த ராணி ஒன்னத்துக்குமே லாய்க்கு இல்லாத அந்த ராஜாவை காதலிக்கிறா. நான் எப்படியாவது அவங்க அப்பாட்ட பேசி அவர் கேட்குற நகை பணத்தை எல்லாம் கொடுத்து ராணியை கல்யாணம் முடிச்சே தீருவேன். இதான் என் லட்சியம். இப்படின்னு சொல்லிட்டு சேனாதிபதி ராணியோட அப்பாவை பார்க்க கிளம்புனானா. மாமா வா சேனாதிபதி, என்ன திடீர்னு நம்ம வீட்டு பக்கத்து வந்திருக்க? ஒன்றும் இல்லை மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். அது என்ன முக்கியமான விஷயம் சேனாதிபதி? சொல்லு, சும்மா கூச்சப்படாமல் சொல்லு. மாமாட்ட தானே சொல்ல போற. அது ஒன்றும் இல்லை மாமா, நம்ம ராணியை நான் கல்யாணம் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். அதான் உங்கள்கிட்ட சம்மதமானு கேட்க வந்தேன். என்னது, ராணியை நீ கல்யாணம் முடிச்சுக்க போறியா? ஏன் மாமா, எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தான் சொத்து பத்தெல்லாம் நிறையா இருக்குது, தோட்டம் கார்டன் இருக்குது, வருமானம் நல்லா தானே மாமா இருக்குது. அது இல்லைப்பா, எனக்கு சில கண்டிஷன்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நீ ஒத்து வந்தேன்னா நீயே ராணியை கல்யாணம் முடிச்சுக்க. சொல்லுங்க மாமா, என்னன்னாலும் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை சேனாதிபதி, கல்யாண செலவுக்கு என்கிட்ட காசு இல்லை. அதனால கல்யாண செலவு முழுசாக நீ தான் பார்த்துக்கணும். அது இல்லாமல் எனக்கும் வருமானம் இல்லாமல் இருக்கா. அதனால நீ ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்தேன்னா அதை வச்சு நான் ஏதாவது பொழைச்சிக்குவேன். அது இல்லாமல் நகை நட்டும் பிள்ளைக்கு போடணும். அதனால நீயே ஒரு 20 பவுன் நகையை போட்டேன்னா நீயே பிள்ளையை கட்டிக்க. அப்படியே கல்யாண செலவுக்கு எனக்கும் கொஞ்சம் காசை கொடுத்துட்டேன்னா போதும். மாமா போதுமா, இல்லை வேற எதுவும் வேணுமா மாமா? மாப்பிள்ள கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது உங்கள் வீடு மாதிரி நீங்கள் தானே எல்லா செலவையும் பார்க்கணும். அதையும் பார்த்துக்குங்க. ஐயோ மாமா, உங்களை மாதிரி எல்லாரும் இருந்துட்டா இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் வராது. நானே பார்த்துக்கிறேன் மாமா. ராணிகிட்ட சம்மதமானு கேட்டு மட்டும் சொல்லுங்க. அட, அந்த கழுதைகிட்ட போய் என்னத்தை கேட்கறது? நீங்கள் கல்யாண தேதியை பாருங்க மாப்பிள்ள, கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிங்க மாமா, நான் ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்கிறேன். அப்பயே கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரின்னு சொல்லிட்டு சேனாதிபதி கல்யாண வேலையை பார்க்க அங்கிருந்து புறப்பட்டானா. அப்பேன்னு பார்த்து ராணியும் வீட்டுக்கு வந்துட்டாலாம். வாமா ராணி, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னப்பா விஷயம், சொல்லுங்க. அம்மா, உனக்கு கல்யாணம் முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ளை யார் தெரியுமா? நம்ம சேனாதிபதி தான். சேனாதிபதி உன் மேலே உயிரையே வச்சிருக்கான். அதனால சேனாதிபதியை உனக்கு பேசி முடிச்சிட்டேமா. அப்பா, என்னைய கேட்காம எதுக்குப்பா நீங்க முடிவு பண்ணீங்க? நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்ப்பா. என்னம்மா சொல்ற? சேனாதிபதி மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அப்பா, நான்லாம் சம்மதிக்க மாட்டேன்ப்பா. நான் ராஜாவை தான் காதலிப்பேன், அவனை தான் கல்யாணம் முடிச்சுக்குவேன். அம்மா, நீ ராஜாவை காதலி கூஜாவை காதலி அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் பார்க்குற மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் முடிச்சுக்கணும். இது என்னோட கட்டளை. அப்பா, அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா. நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் கல்யாணம்லாம் முடிச்சுக்கவே முடியாதுப்பா. அம்மா ராணி, நீ நல்லா புரிஞ்சுதான் பேசுறியா? சின்ன வயசுலேயே உங்கள் அம்மா இறந்துட்டா. இருந்தாலும் உனக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து இன்னைக்கு நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் கிடக்குற இந்த அப்பாவோட பேச்சை நீ கேட்க மாட்டியா? நீ கேட்கலைன்னா கண்டிப்பாக நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ ராஜாவை கட்டிக்க இல்லை கூஜாவை கட்டிக்க. எனக்கு அது தேவையே இல்லைம்மா, தேவையே இல்லை. அப்பா, என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? சரி சொல்லுங்கப்பா, நான் உங்கள் விருப்பப்படியே கேட்குறேன். நீ சேனாதிபதியை கல்யாணம் முடிச்சுக்கணுமா? நீ சேனாதிபதியை கல்யாணம் முடிச்சுக்கணும். சரிப்பா, உங்கள் விருப்பப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி போயிட்டாலாம். அங்கிட்டு ஒரு வாரத்திலே 2 பேத்துக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாரா அவங்க அப்பா. மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மாப்பிள்ள நல்லா இருங்க, மாப்பிள்ள நல்லா இருங்க. 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழுங்க. ராணியும் சேனாதிபதியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம்.
ஒரு நாள் ராணி வீட்டு வாசல் முன்னாடி உட்காந்துருந்தாளாம். அவளை பார்க்க ராஜா அங்க வந்தானாம். ராணி, ராணி, ராஜா, நீங்களா நீங்களா நீங்களா? ராணி, நீ செஞ்சது சரியா? ராணி, நீ செஞ்சது சரியா? சொல்லு ராணி, சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க ராஜா, என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. பேசாத. உன்னோட சூழ்நிலை எதா இருந்தாலும் என் காதலை இப்படி தூக்கி போட்டு கொன்னுட்டியே ராணி, கொன்னுட்டியே. ராஜா, நான் கொல்லல ராஜா, அதுவே செத்து போச்சு. என்னது ராணி, செத்து போச்சா? அதனாலதான் தூக்கி அடக்கம் பண்ணிட்டியா? நம்ம காதலை அடக்கம் பண்ணிட்டியா? சொல்லு ராணி, சொல்லு. சேனாதிபதி தான் அதை இதையும் சொல்லி எங்க அப்பா மனசை மாத்தி என்னை கல்யாணம் முடிச்சுக்கிட்டா ராஜா. எனக்கு அப்பயே தெரியும் அவன் செஞ்ச சூழ்ச்சியா தான் இருக்கணும். இதுக்கு நான் பழி வாங்காம ஓய மாட்டேன் ராணி, ஓய மாட்டேன். என்ன செய்ய போறீங்க ராஜா? ராணி, என் காதலில் அவன் கல்லை தூக்கி போட்டான்ல, அந்த கல்லை வச்சே அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு. ராணி, கடைசியாக நான் உன்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன். நீ எப்பயும் என்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கணும். பேசாமல் மட்டும் இருக்காத ராணி, பேசாமல் மட்டும் இருக்காத. சரிங்க ராஜா, நான் சத்தியம் பண்றேன், உங்ககிட்ட பேசாம நான் இருக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கிருந்து போயிட்டானாம். அடுத்த நாள் காலையில சேனாதிபதியும் ராணியும் வீட்டுக்கு வெளியே உட்காந்துருந்தாங்களாம். ராஜா அங்க வந்தானாம். ராணி, என்ன வெளியே உட்காந்துட்டீங்க? ஒரே ஜாலி தான் போல. இல்ல ராஜா, சும்மா வெளியில காத்தாட உட்காந்துருக்கோம். நீங்க எங்க இந்த பக்கத்து? இல்லை ராணி, சும்மா உன்னையே பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். நம்ம பழக்கம் சாதாரண பழக்கமா? சேனாதிபதிக்கும் அது தெரியும்ல, அதனால தான் உன்னை அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிங்க ராஜா, சரிங்க ராஜா. டீ காஃபி ஏதாவது கொண்டு வரவா? சாப்பிட்டு போறீங்களா? இல்லை ராணி, நாளைக்கு வருவேன்ல, அப்போ வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் போயிட்டு வரேன், ஒரு சின்ன வேலை இருக்கு. இப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கிருந்து போயிட்டானாம். சேனாதிபதிக்குன்னா ஒரே கோவமா, என்ன பண்றதுன்னு தெரியாம கோவமாவே உட்காந்துருந்தானா. அடுத்த நாள் சேனாதிபதி வேலைக்கே போலையாம். ராஜா வரேன்னு சொன்னான்ல, அதனால வெளியவே உட்காந்துருந்தானா. அவன் வந்தா பேசி இப்படியே அமுச்சு விட்டுறலான்னு. அப்பேன்னு பார்த்து அவன் எதிர்பார்த்த மாதிரியே ராஜாவும் அங்க வந்தானா. என்ன சேனாதிபதி, ராணி இல்லையா? ராணியை பார்க்கலான்னு வந்தேன். ராஜா, ராணியெல்லாம் இல்லை, ராணி வெளியே போயிருக்கா. உனக்கு என்ன வேணும்? என்ன சேனாதிபதி கோவப்படுற? ராணிக்கு எனக்கு எப்படி பழக்கம்னு உனக்கே தெரியும், அதனால தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மனசு கேட்கல. ராஜா, கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பேசக்கூடாது. இப்போ அவன் என் பொண்டாட்டி, அதனால நீ தேவையில்லாமல் எங்கிட்டலாம் வரக்கூடாது. சேனாதிபதி, ஃபஸ்ட்டு அவள் என் காதலி, அதுக்கப்புறம் தான் உனக்கு பொண்டாட்டி. அதனால எனக்கு தான் உரிமை அதிகம் இருக்குது. என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க? அவள் என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் காதலின்னு பேசிக்கிட்டு இருக்க. சேனாதிபதி, நிறுத்துறா முதல்ல. அடுத்தவன் காதலின்னு தெரிஞ்சு கல்யாணம் முடிச்ச உன்னே மாதிரி ஒரு கேடு கட்டவன் என்னையெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாதுரா. டேய், வாயை மூடுறா முதல்ல. அவ என் பொண்டாட்டி, இனிமேல் நீ பார்க்க வரக்கூடாது. இனிமேலும் நீ பார்க்க வந்த நடக்கிறதே வேற. டேய், என்னடா நடக்கும்? ஆடு நடக்கும், கோழி நடக்கும். ஆனால் நான் வருவேன்டா, அவளை பார்ப்பேன்டா, அவன்கிட்ட பேசுவேன்டா, என் காதலை வளர்ப்பேன்டா, வளர்ப்பேன். டேய், அவன் என் பொண்டாட்டி, எப்படா நீ காதலை வளர்ப்ப? டேய், என் காதலில் கள்ள தூக்கி போட்டேலடா, இனிமேல் அது சாதா காதல் இல்லடா, கள்ளக்காதல், கள்ளக்காதல், கள்ளக்காதலை வளர்ப்பேன்டா, வளர்ப்பேன். மரியாதையை அந்த இடத்த விட்டு போயிரு, இல்லை நடக்கதே வேற. சரிடா, போகிறேன். நான் வெளியில் ராணியை பார்த்து பேசுவேன், அப்போ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. டேய், நீ ரோசக்காரனா இருந்தா இனிமேல் என் வீட்டு வாசலை மிதிக்க கூடாதுடா. போடா முதல்ல, போடா. உன் வீடு ஒன்று தான் இருக்கா? வெளியில் நான் பார்த்து என் செல்ல ராணிக்கிட்ட பேசிக்கிறேன்டா. போடா, போயிட்டு வரேன்டா. இப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ராஜா கிளம்பிட்டானா. ஐயோ, என்ன செய்யறதுனே தெரியலையே. இவன் வேற காதலை கள்ளக்காதலாக்குவேன்னு சொல்லிட்டு போறானே. என்ன பண்றது கடவுளே, மனவேதனையா இருக்கே, மனவேதனையா இருக்கே. அப்பேன்னு பார்த்து ராணியும் அங்க வந்தாளாம். ஏன்டா அழுதுகிட்டு இருக்கிற? என்னது? இல்ல, ஏங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? ராணி, ராஜா இங்க வந்து கண்ட மேனிக்கு பேசிட்டு போறான். ராணி, கண்ட மேனிக்கு பேசிட்டு போறான். என்னங்க சொல்றீங்க? அவர் அப்படி பேசுற ஆள் கிடையாதே. இல்ல ராணி, அவன் காதல்ல நான் கள்ள தூக்கி போட்டனா, அதனால அதையே காரணமா வச்சு அந்த காதலை கள்ள காதலாக்க போறானா. ராணி, கள்ள காதலாக்க போறானா. என்னங்க சொல்றீங்க? அப்படியா சொன்னாரு? சரி, நீங்க பண்ண தப்புக்கு அதான் உங்களுக்கு தண்டனை. ராணி, நீயும் என் மனசை புண்ணாக்காத. ராணி, புண்ணாக்காத. நீ என் பொண்டாட்டி. அதுக்கு முன்னாடி நான் அவனோட காதலி. நீதான் என்னை ஏமாத்தி கல்யாணம் முடிச்சுக்கிட்ட. தப்பு உன் பேர்ல தான். அவர் ஒன்றும் உன் பொண்டாட்டியை காதலிக்கல, நீதான் அவரோட காதலியை கல்யாணம் முடிச்சுக்கிட்ட. அதனால இது உனக்கு சரியான தண்டனை தான். அப்படின்னு சொல்லிட்டு ராணி அங்கிருந்து போயிட்டாளாம். இந்த பிரச்சனை தீரணும்னா நான் ராஜாட்ட பேசணும். ராஜாட்ட பேசினாதான் இந்த பிரச்சனை தீரும், என் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சேனாதிபதி ராஜாவை பார்க்க போனானா. என்ன சேனாதிபதி, எதுக்கு என்னை பார்க்கணும்னு சொன்னேன்? ராஜா, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். ராஜா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்?
ராஜா, நான் பண்ணது தப்பு தான். உன் காதலியை கல்யாணம் முடிச்சது தப்பு தான். அதுக்குன்னு நீ எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தேனா நான் என்ன பண்ணுவேன் ராஜா, என்ன பண்ணுவேன்? அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது சேனாதிபதி. என் காதலில் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் கல்லை தூக்கி போட்டு அவளை உன் மனைவி ஆக்கிக்கிட்ட. அதனால நீ போட்ட கல்லையே என் காதலுக்கு முன்னாடி போட்டு அதை கள்ளக்காதலாக்க போகிறேன். வேற வழியே இல்லை சேனாதிபதி, வேற வழியே இல்லை. சேனாதிபதி வேற வழியே இல்லாம ராஜாவோட காலில் விழுந்துட்டானா. ராஜா, என்னை மன்னிச்சிரு ராஜா, என்னை மன்னிச்சிரு. நீ இப்போ பண்ணுறதால என் வாழ்க்கை மட்டும் போகாது, ராணியோட பேரும் கெட்ட பேராகும். இந்த ஊருக்குள்ள அவளை பற்றி என்ன பேசுவாங்க? அதனால தான் சொல்கிறேன் ராஜா, நான் வேணா விளைக்கிறேன், நீயே கூட அவளை திரும்பவும் கல்யாணம் முடிச்சுக்க ராஜா, திரும்பவும் கல்யாணம் முடிச்சுக்க. சேனாதிபதி சொல்றதை கேட்டு ராஜா யோசிக்க ஆரம்பிச்சானா. சேனாதிபதி, முதல்ல எந்திரி. என்னங்க என்னங்க, எனக்காகவா உங்க மான மரியாதையெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க? ராணி, நான் பண்ண தப்புக்கு இதுதான் ராணி எனக்கு தண்டனை, இதுதான் எனக்கு தண்டனை. சேனாதிபதி, நீ பண்ண தப்ப உணர்ந்துட்டேல, அதுவே எனக்கு போதும். அது இல்லாமல் நீ சொன்னது சரிதான். நான் இப்படி பண்ணுறதால ராணியோட பேர் கெட்டு போச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. அதனால இனிமேல் நான் இந்த ஊரில் இருக்கவே மாட்டேன். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க. இனிமேலும் யாரும் இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. அடுத்தவங்களோட காதலியை உங்கள் மனைவியை ஆக்கிக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நான் பண்ணது தப்பு தான் ராஜா, நான் பண்ணது தப்பு தான். இப்பயும் கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிரு ராஜா, என்னை மன்னிச்சிரு. ஆனால் நீ ராணியை நல்லா பார்த்துக்குவேங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு அது போதும் சேனாதிபதி, அது போதும். நீங்கள் 2 பேரும் நல்லா இருங்க, நான் போயிட்டு வரேன். ராணி, நீ என்னை ஏற்றுக்குவியா? ராணி, என்னை ஏற்றுக்குவியா? எனக்காக எப்போ நீங்கள் இன்னொருத்தர் காலில் கூட போய் விழுந்தீங்களோ அப்பயே நான் உங்களை மனசார ஏற்றுக்கிட்டேங்க, மனசார ஏற்றுக்கிட்டேன். ராணியும் சேனாதிபதியும் தன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா தொடங்குனாங்களாம். இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, அடுத்தவங்க வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டு என்னைக்கும் நம்மனால சந்தோஷமா வாழ முடியாது. இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. ஆமா மக்களே, கமெண்ட் பண்ணிருங்க. பாய். இன்னொரு கதையோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன்.